நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அம்மா. ஐயோ மச்சான் என்ன சாதா கேட்டா தாடி கேட்டா? டேய் மணி சிரிக்காதடா, பாவண்டா. டேய் சரிடா சரிடா மச்சான், மூக்குல மட்டும் 2 பஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோ, செத்து போன எங்க தாத்தா மாதிரியே இருப்படா. டேய் ஒரே போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்டா, சுதிக்கிட்டு காமிச்சுன்னு வச்சுக்கோ, அழகா கிளிக். பழனி நீயே பாரா எவ்வளவு அழகா இருக்கான் விட்டோ. டேய் உனக்கு அவ்வளவுதான்டா சொல்லிட்டேன். அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிடறேன் 2 பேருக்கும். எப்படி அவனுங்க வச்சு மண்டி வச்சாலும் அதே மாதிரியா? இந்தா இது மஞ்சள் மாத்திரை, இந்தா இது சிவப்பு மாத்திரை, இது நைட் 2, இது காலையில 2. ஏண்டா தூக்க மாத்த தெரியலையா பையனுக்கு? நீ தூக்கம் வராதேடா. பிரிட்டோ ஒரு வாரத்துக்கு தலையில தண்ணி போடாம பாத்துக்கடா. மச்சான் செப்டி இப்படி ஆயிட போறா. டேய் இத்தனை நாளா சிரிக்காம இன்னைக்குதான் பயங்கரமா சிரிக்கிறல்ல? சாமி கண்ணு குத்தும் கண்டிப்பா உனக்கு. டேய் உனக்கு எல்லாம் தேவையா? நாங்க தான் அமைதியா இருக்கோம்ல. டேய் ரொம்ப நல்லவனாட்டம் பேசாத. இன்னைக்கு ஃபுல்லா அவனை உசு பேத்தி விட்டதே வந்தான் மச்சான், அவனை நம்பாத. டேய் நான் உசு பேத்தனா பின்னாடி இருந்தேன், அடிக்கு வந்தா ஓடுவேன். இவன் முன்னாடி போயிட்டு நெஞ்சு நிமித்திக்கினு பிரிட்டோ சூசை புல்ல சூசை புல்ல சாமி புள்ளியானா சூசைக்கே புள்ள இல்லாம ஆயிட்டு இருக்கோம். இனிஷியல்லாம் வேற கேட்ட சும்மா விடுவானா? அதான் மண்டையிலேயே அடிச்சான். டேய் பிரிட்டோ இருந்தாலும் நீ அப்படிலாம் கேட்டுற கூடாதுடா. டேட்டி பாய் அவனுக்கு ஒன்று அடிச்சாங்கல்ல, அது தப்பு இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க அவன் ஃப்ரெண்ட் அடிச்சீங்கல்ல, அது தப்பு இல்லையா? இந்த பார் மச்சி, நீரா இல்லடா காமெடியன். ஆனா உனா வெற்றியோட ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்றதும், வெற்றிக்கு சிவாக சண்டை வந்தா தலையிடாம அமைதியா இரு, புரியுதா? டேய் நிறுத்துடா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா ஆமா. டேய் பழனி அண்ணனுக்கு எல்லாம் தெரியும்டா, அதனால்தான் போயிட்டு 2 மாத்து வாங்கி வந்திருக்காரு. டேய் அம்மா என்ன மச்சான் வலிக்குதா? விட்டவா பேசிட்டு இருக்கீங்க, அடி வாங்குவீங்க. டேய் பிரிட்டோ கோபடாரா, ரொம்ப டென்ஷன் ஆகுதுடா, தையல் பிஞ்சிட போகுது, அமைதியா இரு. டேய் கோபடாரா, அவர் சொல்றதை கேளுடா. டேய் இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் சொல்றத நான் கேட்கணுமா? கேட்காதால தான் வாங்கி வந்து இப்படி உட்காந்துருக்காரு. மறைக்காதடா, சொல்றத கேளு. நீ நேரா போய் என்ன பண்ற, வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போன கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், கண்ணாடி முன்னாடி சொல்றேன் என்ன தெரியுமா, நான் ஹீரோ இல்ல காமெடியன், நான் தான் காமெடியன் சொல்றேன். ஓகேவா? டேய் என்ன தொட்டவன நான் சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விடாத, போய் ஒன்னா தொடு. டேய் கொஞ்ச நாளைக்கு அமைதியாடுறா, வாங்கினது பத்தலையா? மாஸ்க் இருந்தா கொஞ்ச நாளைக்கு மறு வச்சுன்னு சுத்து. இல்ல வீட்டுல என்ன மாஸ்க் இருந்தா மாட்டிக்க மச்சான். அவங்க மூஞ்சி முன்னாடி திரும்பி போயிடாத, திரும்பி மூஞ்ச கொல கொலன்னு ஆக்கிடுவானுங்க. சொல்றது புரியுதா? அமைதியா இரு. டேய் பிரிட்டோ நேத்து அவன் உன்னை அடிக்கும்போது டங்குன்னு ஒரு சத்தம் கிடைச்சடா, எப்படிடா? டங்குடா. டேய் அவனை இந்த காலேஜ்ல படிக்க விடாம பண்றானா இல்லையான்னு பாருங்க. உன்னால முடியாது மச்சி, சும்மா வீணா வாய் விடாத. டேய் அம்மா, என்னால முடியுமா முடியாதான்றதை நான் காட்டுறேன். காட்டு காட்டு, அப்புறம் தெரியும் சூசு புள்ள யாருன்னு. நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வா போலாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்கம்மா. ஏன் அழப்போறியா? அழுத மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? சரியாகாதான், வேற என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. சரி வா போலாம். எங்கம்மா கூப்பிடுறீங்க? நான் வரல. இங்க பார் சிவா, ஊர் கேலி பண்றது கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஊர் இருக்கே, நம்ம நல்லது பண்ணாலும் குறைதான் சொல்லும், கெட்டது பண்ணாலும் குறைதான் சொல்லும். அதுக்காகலாம் நம்ம கவலைப்படக்கூடாதுடா. கரெக்டு தான். அப்போ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, யார் எது சொன்னாலும் எல்லாத்தையும் சந்தோஷமா எடுத்துக்கணும். நீ அதையெல்லாம் எதுக்கு காது கொடுத்து கேக்குற? காதுன்னு ஒண்ணு இருக்கேம்மா, வேற என்ன பண்ண முடியும்? இத பாரு, நீ ஒரு ஆம்பளை இல்லாம இயற்கையா ஒண்ணும் பிறக்கல. உனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு, அவர் யாருன்னு உனக்கு அடையாளம் காட்டுற நாள் வர வரைக்கும் நீ என்ன அவசரப்படுத்தாத, காத்துக்கிட்டு. எனக்கு அவர் யாருன்னு கூட காட்ட வேண்டாமா, அவர் பேரு மட்டும் அதை சொல்லுங்க. இல்லடா, அது மட்டும் என்னால முடியாது. உன்னோட அவமானத்தை தீக்கிறத விட அவரோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அப்போ என்னை விட அவர் தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? நீ முக்கியங்கிறதுனால தான் நான் உன் கூட இருக்கேன். இத பாரு,
உனக்கு இருக்கிற டார்ச்சர் தான் எனக்கும் இருக்கு. என் காது படும்படியே எத்தனையோ பேர் என்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அதுக்காகலாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா நானும் உங்க அப்பாவும் வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம் எனக்கு தெரியும். நான் கொஞ்ச நாளைக்கு அவரை விட்டு பிரிஞ்சிருக்கணுங்கிறது என்னோட கட்டாயம். உங்களை அவர் ஏமாத்திட்டாருமா? நான் ஏமாறலங்கிறது எனக்கு தெரியும். அப்படி யார் சொன்னாலும் நான் அதை பத்தி கவலைப்படுறதும் இல்ல. நீயும் அப்படித்தான் இருக்கணும். நான் உனக்கு உங்க அப்பா யாருங்கிறத சொல்ற வரைக்கும் நீ காத்துட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி துணியை பெட் ஃபுல்லா போட்டு வச்சிருந்தா எது அழுக்கு எது துவைச்சதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ச்சே, ரொம்ப மோசம் இந்த பையன். எல்லாம் அழுக்கு துணியா தான் கிடக்கு. 3000 ரூபாய் சட்டை எப்படி கிழிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. ஏ வெற்றி, வெற்றி, என்னம்மா? இங்க வா. வரேன். எத்தனை இடத்துல கிழிச்சு வச்சிருக்கான் பாரு. ஏ வெற்றி, என்னடா இது? எப்படிடா இந்த ஷர்ட் கிழிஞ்சது? அது ஒண்ணும் இல்லம்மா, பசங்க விளையாடுறப்ப இழுத்தானுங்க, தெரியாம கிழிஞ்சிருச்சு. உனக்கு பொய் சொல்ல வராதுன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. இல்லம்மா, உண்மையிலேயே இதான் நடந்துச்சு. என்ன பிரச்சனை சொல்லு. காலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனைமா. என்னாச்சு? மா, காலேஜ்ல சிவான்னு ஒரு பையன் இருக்காமா. எப்பயுமே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான். காலேஜ் சேர்ந்த 2வது நாளே பசங்களை கூப்பிட்டு ஸ்ட்ரைக்குன்னு பந்தா பண்ணாமா. அவன் ஸ்ட்ரைக் பண்ணட்டும், உண்ணாவிரதம் இருக்கட்டும். எனக்கு அது தேவையில்லாத பிரச்சனை. உன்கிட்ட அவன் என்ன பிரச்சனை பண்ணான் அத சொல்லு. என்கிட்டலாம் எதுவும் பிரச்சனை பண்ணல. என் ஃப்ரெண்டு பிரிட்டோ இருக்கான்ல. யாரு? உன் கூட ஸ்கூல்ல படிச்சானே அந்த பையனா? ஆமாமா, அவனுக்கும் சிவாவோட ஃப்ரெண்டு கதிருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. கதிர் மேல தான் ஃபால்ட்டு. இவன் கோவப்பட்டு கையை வச்சிட்டான். நீயும் கூட சேர்ந்து அடிச்சியா? இல்லம்மா, நான்லாம் எதுவும் பண்ணலம்மா. வெற்றி, நீ ஆல்ரெடி பழைய காலேஜ்ல பிரச்சனை பண்ணதுனாலதான் உன்னை நம்ம காலேஜ்ல சேர்த்திருக்கோம். இங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பாவை என்னால சமாளிக்க முடியாது. மா, நான் எதுவும் பண்ணலமா. இந்த பழனி மேட்டர் வேற அவனுங்களுக்கு தெரிய வந்தது. அந்த 12th ஃபெயில் ஆன பையனா? ஆமாமா, பிரிட்டோ மேல இருந்த கோவத்தை பழனி மேல காட்டாங்க. நான் தடுக்கலான்னு போனோமா, தெரியாம கைப்பட்டு சட்டை கிழிஞ்சிருச்சு. உண்மையை சொல்லு வெற்றி, உன்னை யாரும் அடிக்கலல? மா, அதெல்லாம் எதுவும் ஆகலமா. இது பாரு வெற்றி, உனக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் கொன்னுடுவேன். மா, தயவு செய்து இந்த பிரச்சனையை அப்பா கிட்ட சொல்றதுமா. பிரச்சனை பெருசாயிடுமா. அது இல்லாம பழனிக்கு தாமா பெரிய பிரச்சனையா முடியும். அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனையை நாங்களே இப்படியா பேசி தீர்த்துப்போமா. நீ கரஸ்பாண்டன்ட் பையன்னு அவனுக்கு தெரியுமா? விடுமா, பாத்துக்கலாம். ஏதான் உங்ககிட்ட எதுவும் சொல்றது இல்ல. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. நீ கரஸ்பாண்டன்ட் பையன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சும் அவன் உன் மேல கை வச்சிருக்கானா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என் பையன் மேல கைய வச்ச அவன் காலேஜ்லயே படிக்க கூடாது. மா, ப்ளீஸ் மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. நீ வாய மூடு. நான் உனக்கு அம்மா. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். மா, ப்ளீஸ் மா, மா சொல்றது கேளுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மிஸ்டர் ராஜன், எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க. டெய்லி ஈவினிங் மாலு சினிமா அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. நமக்கு தான் காலேஜ் டென்ஷன் எல்லாம். காலேஜ் விஷயமாவா? சொல்லுங்க. Oh, what a great news. Thanks a lot, Mr. Rajan. Thank you, Mr. Rajan. Thanks a lot. Okay. Bye. Thank you. Meera?
மீரா, ஏய் மீரா, ஹே, வா 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 வா, ஒரு ஹாப்பி நியூஸ் உன்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன். உங்க ஹாப்பி நியூஸ் எல்லாம் உட்கார்ந்து கேட்க நான் வரல. என்னம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன், அதுக்கே டென்ஷன் ஆகி கத்துற? ஆமாங்க, நான் டென்ஷன் ஆனா கத்த தான் செய்வேன். மிஸ்ஸஸ் மீரா, உட்காரியா? உட்காருமா. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மிஸ்டர் ரகுநாத், கரஸ்பாண்டன்ட், மாடர்ன் காலேஜ். இன்னொரு தடவை கரஸ்பாண்டன்ட் சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். காலேஜ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒண்ணுமே தெரியாம இப்படி கூலா இருக்கீங்களே. ஏய், இத பாரு, நான் ஜாலியா பேசுறேன், ஏன் இப்படி சீரியஸா டென்ஷன் ஆற? என்ன நடந்தது, ஏது நடந்தது, விளக்கமா சொல்லு. இன்னும் என்னங்க ஆகணும்? காலேஜ்ல நம்ம பையனை யாரோ அடிச்சிருக்காங்க, அவன் சட்டையை பிடிச்சு கிழிச்சிருக்காங்க. நீங்க எதுவுமே ஆகாத மாதிரி இப்படி ஃபைல் பிசினஸ் உட்கார்ந்திருக்கீங்க. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம பையனை ஒருத்தன் அடிச்சுட்டான், சட்டையை கிழிச்சிட்டான்னு சொல்ற, நீங்க அவ்வளவுதானான்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அப்புறம் அந்த காலேஜ பாத்துக்க போறது வெற்றி தான், அத மறந்துடாதீங்க. சரி சரி, நான் ஒத்துக்கறேன். போங்க, அந்த பையனை உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏய் மீரா, நீ நினைக்கிற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம்னு அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுத்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்ன நடந்தது, யார் மேல தப்புன்னு விசாரிச்சுதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் எதுக்குங்க விசாரணை? கண்டிப்பா நம்ம பையன் வெற்றி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அந்த பையன் தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான். அதுவும் கரஸ்பாண்டன்ட் பையன்னு தெரிஞ்சு அவன் மேல கை வச்சிருக்கானா, அந்த பையனுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும். யாரு? நம்ம பையன் வெற்றி. அவன் காலேஜ்ல என்ன பண்றான், ஏது செய்யறான்னு நல்லா எனக்கு தெரியும். தயவு செய்து அவனுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்காத. ஓகே, அவன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டுங்க. அவன் மேல ஒரு பையன் எப்படிங்க கை வைக்கலாம்? அவனை ஃபர்ஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஏய், இத பாரு, பசங்க இந்த வயசுல அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் ரொம்ப நார்மல். அடிச்சுப்பாங்க, நாளைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நீங்க 1000 தான் சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அவன் எனக்கு மட்டும் பையன் இல்லைங்க, உங்களுக்கும் தான் பையன். ஏன் அந்த பாசம்லாம் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? இப்ப என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்ற? வெற்றி கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பையனை உடனே காலேஜ் விட்டு வெளியே அனுப்பணும். அப்பதான் காலேஜ்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவன் மேல ஒரு பயம் வரும், மரியாதை வரும். இது உன் முடிவா இல்ல உன் பாச பிள்ளையோட முடிவா? இன்னொரு வாட்டி என் பையனை பத்தி தப்பா பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்ப கூட இந்த பிரச்சனையை நானா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா கிட்ட சொல்றேன்டான்னு சொன்னது கூட வேணாமா, அப்பாக்கு தெரிஞ்சா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொன்னான். அப்ப நீ இப்ப பாசக்கார அம்மாவா சண்டை போட வந்திருக்க, அப்படிதானே? ஆமா, அதுக்கு தான் வந்தேன். இப்ப அந்த பையன் மேல உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா? மீரா, ஒன்னு புரிஞ்சுக்க, நான் இதுல வெற்றியோட அப்பாவா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஆனா காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்பேன், அவ்வளவுதான். சோ இதான் உங்க முடிவு? of course. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். Excuse me, sir. Good evening, sir. உட்காருங்க. Thank you, sir. சார், ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? நான் உங்களை உடனே பார்க்கணும்னு வாசு சொன்னாரு. சிவா யாரு? எந்த சிவா சார்? காலேஜ் கேம்பஸ்குள்ள பொறுக்கி தரத்தை காமிக்கிறானா? வெற்றியோட ஃப்ரெண்ட் அடிச்சானா, அத வெற்றி கேட்க போனதுக்கு அவனே அடிக்க போனான். நம்ம ஓ, அந்த சிவாவா சார்? அவன் வேற யாரும் இல்லை சார், நம்ம லெக்சரர் லட்சுமியோட சன்னு சார். சார், இந்த ப்ராப்ளம்ல 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு சார். வெற்றியோட ஃப்ரெண்ட் பிரிட்டோவை சிவா காலேஜ் கேம்பஸ்குள்ள வச்சு அடிச்சிருக்கான். எதுக்கு அடிச்சா? அவன் ரவுடித்தனத்தை காமிக்கிறதுக்கா? இல்ல சார், முதல்ல உண்மை தெரியாம நானும் சிவாவை சஸ்பெண்ட் பண்ணிடலான்னு தான் சார் நினைச்சேன். விசாரிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சு பிரிட்டோ மேலேயும் தப்பு இருக்குன்னு. பிரிட்டோ ஏதோ தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான் சார். அப்படி என்ன சொல்லிட்டா? தலையில கட்டு போடுற அளவுக்கு அடிக்கிறதுக்கு? சார், ஏதோ சிவாவுக்கு அப்பா இல்ல, வர வர வரமுறை எல்லாம் போச்சு, எதை வச்சு கேலி பண்றதுன்னு இல்ல. எஸ் சார், ஐ அக்ரி வித் யூ சார். பாவம் சார், அந்த பையன் எமோஷனலி ஹர்ட் ஆனதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அடிச்சிருக்கான் சார். எதுக்கும் வெற்றி சிவா 2 பேரும் என்ன மீட் பண்ண சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும். நோ சார், நான் அவங்கள ஆஃபீஸ் வரவழைச்சு அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டு மேட்டரை ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் சார். இட்ஸ் ஓகே. இதுல என் புள்ள வெற்றியும் இன்வால்வ்டு, அதனால முதல்லயே முற்றுப்புள்ளி வச்சாதான் கரெக்டா வரும். 2 பேரும் முதல்ல என்ன மீட் பண்ண சொல்லுங்க. Okay sir, if you feel like that, I'll send them to you sir. I'll take leave of you sir.
சரி சார். ஓகே. ஏண்டா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குல்ல, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? பா நான் என்ன குழந்தையா ஒரு ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதான் உங்க அம்மா வாய் வழியா சொல்ல வைக்கிற. அம்மா கிட்டேயும் எதுவும் சொல்லப்பா. சட்டை கிழிஞ்சதை வச்சு கேட்டாங்க, என்னாலையும் பொய் சொல்ல முடியல. உங்க அம்மா என்னடான்னா என் புள்ளைய அடிச்சிட்டான், அவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரின்சிபால கேட்டா உன் ஃப்ரெண்டு பிரிட்டோ மேலதான் தப்புன்னு சொல்றாரு. அவனுக்கு பிரிட்டோ மேலாம் கோவம் இல்லப்பா, என் மேல உள்ள கடுப்பை பிரிட்டோ மேல காமிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனுக்கு பிரிட்டோ மேலாம் கோவம் இல்லப்பா, என் மேல உள்ள கடுப்பை பிரிட்டோ மேல காமிச்சிட்டாங்க. மே கமின் சார். ப்ளீஸ் கம். உட்காரு. இல்ல பரவாயில்ல சார். இது இன்ஃபார்மல் மீட்டிங் தான், உட்காரு. சொல்லுங்க சார். என்னை கூப்பிட்டதா சொன்னாங்க, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலேஜ்குள்ள சண்டை போட்டியாமே? அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபுல்லாக விசாரிச்சிட்டாங்களே. நானும் டிசி தரேன் தான் தாங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் சார், இதை பற்றி இனிமேல் கேட்காதீங்க. சொல்ல இப்படிதான் பேசுவோம். ஏய், நானும் சாரும் தான் பேசிட்டு இருக்கோம்ல, அப்புறம் நீ என்ன நடுவில்? தப்பா பேசுறப்பா. ஏன் அவன் மேல கோபப்படுற? தப்பு ரெண்டு பேர் மேலயும் இருக்கு. நான் டிசி கொடுக்கறதா இருந்தா இத்தனை நேரம் உங்க ரெண்டு பேரை வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். இந்த ப்ராப்ளம் இதே கடைசியா இருக்கட்டும். அது அவங்க கிட்ட சொல்லுங்க. எனக்கு தெரியும்பா. வெற்றி, இனிமே அனாவசியமா அவங்க கிட்ட தகராறு பண்ணாத, சரியா? நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், வந்த பிரச்சனையும் விட மாட்டேன்ப்பா. இத பாரு வெற்றி, இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்பா பிள்ளை உறவு கிடையாது. வீட்டுலதான் நீ என் மகன். ஓகே, நீங்க ரெண்டு பேருமே இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு அதுக்கும் மேல முக்கியம் இந்த காலேஜ் அமைதியா இருக்கணும். அதனால தயவு செய்து ரெண்டு பேரும் தகராறு பண்ணிக்காதீங்க. காலேஜ்னா அடிச்சுக்கிறது, பிடிச்சுக்கிறது, ஃப்ரெண்டா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நார்மல். அதனால தகராறு பண்றதை இன்னியோட நிறுத்துங்க. வெற்றி, ஷேக் ஹேண்ட் பண்ணு. சார், படிக்கலைன்னா கேளுங்க, சண்டை போட்டால் காலேஜ் விட்டு தூக்குங்க. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாரு ஒன்னாரு கை கொடுங்கலாம் சொல்லாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சாரி சார்.